வஸ்து அந்த உடம்புக்குள்ள இருந்து இப்பொழுது வெளியிலே சென்று விட்டதோ, அது எந்த ஒரு வஸ்து இது உள்ளேந்து வெளியில போயிருக்கோ அப்படின்னு சொன்னா அந்யாதி ஸ்தான பிராப்தி இருக்குன்னு அர்த்தம். ஸ்தான பிராப்தினா எப்படி சொல்றது? வடமொழியில சொல்ற போது ஒரு இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற தன்மை கொண்டதாகவும் வருகின்ற தன்மை கொண்டதாகவும் ஆன்மா இருக்குது. இப்ப சரீரம் ஒருத்தன் வந்து இறந்துட்டான், அவன் 3 மாசமா இருந்தாலும் அந்த சரீரம் நகராது. அவனை சுத்தி இருக்கிற புழு பூச்சி தான் அவனை திரும்புமே தவிர சுபாவமா அவன் தன்னிச்சையா அந்த சரீரம் என்ன ஆகாது. அப்ப செல்லுதல் வருதலில் உடைய ஏதோ ஒரு இடத்துல தங்கிறது, திருப்பி கொஞ்ச காலத்துக்கு போறது, திருப்பி வந்து தங்கிறது அப்படின்னு ஒரு கமாகமம். அதை வேதம் ரொம்ப அழகா சொல்லும். கமாகமஸ்தம் கமனாதி சூன்யம் சித்ரூப தீபம் திமிராபகாரம் பஸ்யாமி தம் சர்வ ஜனாந்தரஸ்தம் அப்படின்னு சொல்லும். செல்லுவதும் வருவதுமாக 2 இடங்களை கொண்டதாக அது இருக்கிறது, வசிப்பிடங்களை கொண்டதாக இருக்கிறது, போக வர இருக்கிறது. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியமே. மூச்சையும் குறிக்கும் ஆன்மாவையும் குறிக்கும் இந்த வார்த்தை. போக்கும் உயிர் போயிடுது, வரவும் உயிர் வருது, ஏன்னா பிரவேசம் வருது, பிறக்கிறது. புணர்வும் சேர்ந்து இருக்கும்போது வாழ்றான். போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. இது ஆன்மாவுக்கு உண்டான அவஸ்தை. ஆன்மா செல்லும் வரும் இருக்கும். இருந்தா வாழ்றதுன்னு பேரு, வரும்போது பிறக்கிறதுன்னு பேரு, போகும்போது மரணம்னு பேரு. அப்படிதான் வச்சிருக்கீங்க எல்லாமே. அது மூச்சுக்கும் ஆன்மாவுக்கும் சேர்ந்து பொருந்தும். போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. இந்த புணர்வுங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தை மாணிக்க வாசகர் போடுறவங்க யாரும், ஏன்னா சாமி கிட்ட படிச்சவன், சாமி உணர்த்துறார். என்னன்னா இந்த புணர்ச்சிங்கிறது எது வரைக்கும்? சேர்ந்த இருத்தல், ஒன்றி இருத்தல், உடலோடு ஒன்றி இருத்தல், பிணைந்திருத்தல். 2 பேர் ரொம்ப க்ளோஸ், 5 வருஷமா சின்ன பிரச்சனை, இவன் இந்த திண்ணையில உட்காந்துக்குவான், என்ன விஷயம், அது வரைக்கும் ஒத்துமையாக தான் இருந்தா. உலகத்திலேயே மிகப்பெரிய காப்பியம், அண்ணனும் தம்பிக்கும் அடிச்சுக்கிற காப்பியம் இருக்குன்னா அது மகாபாரதம். தப்பா சொல்லல, வாழ்க்கையில எது இயல்போ அதை உணர்த்துகிறார்கள், எது உண்மையோ அதை வலியுறுத்துகிறார் வியாசர். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஆன்ம லட்சணத்தில் இருக்கேன். போக்கும் வரவும் புணர்வும் அப்படிங்கிற செயல் ஆன்மாவுக்கு இருக்கு. அது எங்கே செல்லுகிறது, எங்கே வருகிறது, எதனோடு புணர்கிறது, இந்த 3 செயல்களையும் நாம் உற்று கவனிக்க வேண்டும். தொல்காப்பிய மாதிரி ஒரு ஞானியை இனிமே பார்க்கவே முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. தமிழுடைய முதல் நூல் இலக்கணம் சொல்றான், இலக்கணம் சொல்லி சித்தாந்தம் சொல்றார். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் ஒரு உடம்புன்னு ஒன்று வந்தா அதுல உயிர் வந்து என்ன பண்ணுவான், உட்காரும். ஒன்றுவது இயல்பே, அது இயல்பா நடக்கிறது. அது மாதிரி எங்கேயாவது ஒரு கூண்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கூண்டுக்குள்ளே இந்த ஆன்மா என்ன பண்ணும், உட்கார்ந்துக்கும். அப்ப அதுக்கு என்ன இருக்கு, போக்குவரவெல்லாம் இருக்கு, புணர்ச்சி இருக்கு. அப்ப என்ன புணர்ச்சின்னா, தாழ்வான புணர்ச்சியை சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. உடலோடு உயிர் உடலோடு உயிர் இணைந்திருக்கிற அந்த பிணைப்பை புணர்ச்சி என்ற வார்த்தையால் நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா எந்த சொல்லை எந்த பொருளில் நான் எப்படி பயன்படுத்துகிறேனோ அந்த சொல்லை அந்த பொருளிலே புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், தயவு செய்து. ஏன்னா ஆன்மீகம் எந்த நிமிடத்திலும் மாறுதலை பெற வாய்ப்புள்ளது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. அப்ப இந்த ஆன்மாவுக்கு போக்கு இருக்கு, வரவு இருக்கு, புணர்வு இருக்கு, அப்படிதானே? இப்ப என்னென்ன குணம்? இயக்குவது, உணர்வது, அறிவது, சென்று வரக்கூடிய, ஒரு இடத்துக்கு செல்லும் திருப்பி வரும் புணரும், அந்த மாதிரி தன்மையை உடையது போக்கும் வரவும் புணர்வும். இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பலவாக இருப்பது. ஆன்மா சுபாவத்தில் என்னது? பலவாக இருப்பது. இப்ப தத்துவங்கள் நோக்கில் நீங்க ஆத்மாவை பார்த்தீங்கன்னா
பகுவாத்மவாதம், ஏகாத்மவாதம், அநேகாத்மவாதம் இப்படிலாம் நிறையா சொல்கிறா. அனாத்மவாதம்னே ஆன்மானே ஒன்று இல்லைன்னு ஒரு வாதம் இருக்கு தத்துவங்களில். இப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அது ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேக ஆத்மாவாக இருக்குது, தனியாக இருக்குது. அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஆன்மா என்பது அனுபவத்தை உடையதாக இருக்கிறது. ஆன்மாவுக்கு என்ன குணம்? அனுபவம் பெறுகிற குணம். அனுபவிக்கிறது ஆன்மா தான் அனுபவிக்கும், சரீரம் அனுபவிக்காது, மனது அனுபவிக்காது, அறிவு அனுபவிக்காது. ஆன்மா ஒண்டிதான் சுகத்தையும் துக்கத்தையும் இப்ப உள்ள விஷயம் எல்லாத்தையுமே அனுபவிக்கும். அப்ப அனுபவிப்பது ஆன்மா. இந்த அனுபவிக்கிறதுக்கு 4 விஷயம் வேணும், அது வேற விஷயம். தனு, உடம்பு வேணும். ஆன்மா அனுபவிக்கணும்னா என்ன வேணும்? உடம்பு வேணும். கரணம், அது மனசு வேணும். போனம், வெளியில் இருக்கிற பொருள் வேணும். எனக்கு வயிற்ற பசிக்கிறது, அதுக்கு கொஞ்சம் இட்லி வேணும். மாலை வேலையாக இருக்குல்ல, சரி ஏதாவது டிஃபனை மாற்றிப்போம். அப்படி வந்து அந்த அந்த உணவு இந்த கையில் இருக்குது, எனக்கு அனுபவம் வருமா? வராது. இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் அனுபவம் 5 புள்ளி, 5 புள்ளி தான் மனிதனுக்கு அனுபவமே. கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த, அவ்வளோதான். கந்தம்ங்கிறது எதில் இருக்குன்னா, இந்த மூக்கு நுனிக்கு அந்த வாசனை அடிக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல மாடு சாணமிட்டு இருக்கிறது, பிணத்தை எரித்து கொண்டிருக்கிறார்கள், எங்கேயோ வாசனை இங்கே அடிக்குதா? இல்லையே. இங்கே முன்னாடி என்ன வாடை அடிக்கிறதோ, அப்போ சன்னிகர்ஷம், என் மூக்குக்கு முன்னாடி என்ன வரணும்? அந்த வாசனை வரணும். எங்கேயோ யாரோ உபதேசித்து கொண்டிருக்கிறார்கள், வீணையை மீட்டிக் கொள்ளுகிறார், என் காதில் கேட்குறதா? இல்லையே. என் காதுகளில் படும் தூரம் மட்டில் அது கேட்கும். அப்போ கந்த ரச, என்னுடைய நாக்குக்கு உள்ள அந்த ருசி என்ன போகணும்? உள்ளே போகணும். இங்கே இறங்கிடுத்துன்னா அதுவும் கிடையாது, உள்ளே போகலைன்னா அதுவும் கிடையாது. அது மெடிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சவளுக்கு நன்னா தெரியும். அன்னம் தண்ணி ஆகாரம் இறங்கலைம்மா. என்னது? அன்னம் தண்ணி ஆகாரதிங்கிறது அடுத்த விஷயம், நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்போ உள்ளே போட்டால் அப்படியே வெளியில் வந்தா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து இறங்குற இடத்துல இந்த புள்ளி இருக்கு பாருங்க, அந்த அது என்ன சுவைன்னு உணர்றது அந்த ஒரு புள்ளி தான், அந்த 5 புள்ளி. இதை தான் சிதம்பர சக்கரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சிதம்பர சக்கரம்னு ஒரு ரகசியம் இருக்கு, அது திருமூலர் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுகிறார், ஆத்ம விசாரம் பண்ணுறார். பசுபதி பாசம்லாம் பற்றி. இப்போ பசுங்கிறது தான் நம்ம பாஷையில் சொல்கிறது இந்த உயிர், அந்த உயிரை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், ஆத்ம விஞ்ஞானம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அந்த ஆன்மா அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எத்தனை லட்சணம் வருது? அனுபவிக்கிறதா இருக்கு, இயக்க வல்லதா இருக்கு, இதெல்லாம் சரி. பல பல ஆன்மாவா இருக்கு. எத்தனை இருக்கு? பல ஆன்மா. ஏன்னா 1 ஆன்மா 2 ஆன்மா கிடையாது நம்ம சித்தாந்தத்தில். என்ன காரணம்னா, நான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆன்மா இருந்துன்னு வச்சுக்கோ, நான் சிரிக்கும்போது நீங்கள் எல்லாரும் சிரிப்பீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆன்மானா நான் அழும்போது எல்லாரும் அழுவீங்க. ஒரு காரியத்துக்கு இன்னொருத்தன் சிரிக்கிறான், இன்னொருத்தன் அழுகுறான், விஷயம் மாறி மாறி இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் தனித்தனியாக வருது. அப்படி தனித்தனியாக வர்றதுனால ஆன்மாங்கிறது தனித்தனியாக என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டான். அப்போ அனுபவம் ஆன்மா பலவாக இருக்கிறது. அப்போ ஒருவன் என்னும் ஒருவன் காண யாருன்னா சிவபெருமான் பரமாத்மா. அந்த ஆன்மா 2 வகையாக இருக்கிறது. இப்போ நம்ம ஆத்ம விஞ்ஞானம் பார்க்குறோம், அந்த ஆன்மாவில் எத்தனை வகை இருக்கு? 2 வகை இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு பிரசித்தமான வார்த்தை, ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு. வெறும் வார்த்தையால் வார்த்தை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை பயன்படுத்துறதுங்கிறது அதை விட ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுட்டோமா அனுபவிச்சோமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. ஒரு கம்பன் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், ராமரை தவிர வேறு யாரையுமே வணங்காத ஆஞ்சநேயர். அது அப்படி ராமர் அப்படி வந்து லேண்ட் ஆகிறார், கீழே பறந்து வரார். அப்படி கீழே இறங்கினவனா தென் திசையை நோக்கி வணங்கினான். ராமர் பட்ட சந்தேகத்துக்கெல்லாம் அதுலேயே என்ன விடை இருக்கு? பொண்டாட்டி உயிரோடு தான் இருக்காளா, கற்போடு தான் இருக்காளா, அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா, இது எல்லாமே பதில் சொல்லிட்டான். என்னது? ஒரே ஒரு நான் வணங்குகின்ற உயர்வான கற்புடன் இருக்கின்ற அந்த கடவுளை நான் காண்கிறேன், தென் திசையிலே காணுகிறேன், உயிரோடு இருப்பதை காண்கிறேன், வணங்குகிறேன். ஒரு வணக்கம்.
அப்படி ஏற்றி இப்படி திரும்பினா கம்பன் அப்படிலாம் பதில் சொல்லுவான். அது அது எப்படி தான் அந்த வார்த்தை வந்து அதில் உட்காருமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த ஆன்மாவை பற்றி பேசுகிறேன். எதுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆன்மா பல்வேறு ஆன்மாவாக இருக்கிறதுங்கிறதுக்கு பிரமாணம் காட்டுறதுக்கு ஒரு சில வழிகளை சொல்கிறேன். அப்போ இண்டிவிஜுவலாக அனுபவம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குங்கிறதுனால பகுவாத்மவாதம் அநேகாத்மவாதம் நம்மளுது. இதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த ஆன்மாவுக்கு 3 நிலையை புரிய வைப்பதற்கு நான் பயன்படுத்தி கொள்கிறேன். சாஸ்திரத்தில் இல்லை, நான் வந்து புரிய வைக்கணும். இப்போ ஆத்ம விஞ்ஞானத்தை புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு சில பண்பு. அதாவது இறந்ததற்கு பின் இது ஒரு நிலை. அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. செத்து போனதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. இறந்ததற்கு பின். அடுத்தது ஒரு கருவிலே நுழைந்ததற்கு முன். இப்போ அந்த கருவுக்குள்ளே வந்துடுது, ஒரு ஒரு கர்ப்பத்துக்குள்ளே அது என்ன வந்துடுதுன்னா அது கர்ப்பாவஸ்தை. அது உள்ளே இருக்கிற வரைக்கும். அது வெளியிலே அந்த தொப்புள் கொடியை அறுத்துட்டு வெளியில் தனியாக காத்திரத்தை எடுத்துக்கிறது பாருங்க, அப்போலேருந்து அதுக்கு அனுபவம் செல்லுபடியாகும். அதுலேருந்து ஆரம்பித்து அது திருப்பி மரணத்துக்கு போகிற வரைக்கும், அது வரைக்கும் புணர்வு. இது போக்கு, வரவு, புணர்வு. இந்த 3 விஷயத்தையும் நம்ம விரித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன புரியும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆன்மான்னு ஒன்று தனியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த ஆன்மாவை என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளாம் ரொம்ப யோசனை பண்ணுறான், நல்ல தர்மவான், எல்லா விதமான அறத்தையும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறான், நல்ல எண்ணங்களை கொண்டவனாக இருக்கிறான், நல்ல செயல்பாடுகளை கொண்டவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர், அவனுக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை. அவனை எல்லாரும் என்ன பண்ணுறா, தூஷணம் பண்ணுறா. எப்படி கதை? ஒரு நல்ல பழக்கம் இல்லை, ஒரு விஷயம் இல்லை, ஆனால் ஓஹோன்னு இருக்கா. அவளுக்கு எல்லா சுக்கியமும் இருக்குது. அப்போது தீயவர்கள் வாழ்வதும் நல்லவர்கள் ஆழ்வதும் என்னன்னு கேட்டால் அந்த ஆத்ம சௌக்கியத்தில் இருக்கே. எப்போவோ அனாதி பொண்ணன் தூக்கியிருப்பான், அவன் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போயிட்டு இருப்பான். அது எப்போவோ தூக்கினது. அது எதில் ஒட்டின்னு வந்துடும்னா ஆன்மாக்குள்ளே ஒட்டின்னு வந்துடும். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஒட்டி இருப்பது எது அப்படின்னா, இந்த பிறவிக்கு பிறகு, இந்த உடலை நீக்கிய பிறகும் ஆன்மாவோடு ஒட்டுவது எது அப்படின்னா, வினைப்பயனால் ஒட்டப்பட்டிருக்கிறது ஆன்மா. வினைப்பயன் அப்படிதானே? என்ன கர்மா நம்ம பண்றோமோ, போன பிறவியில் பண்ணியிருக்கோம், இந்த பிறவியில் பண்ணியிருக்கோம், இனிமேல் வரப்போற பிறவி கர்மாவை சேர்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேரை திட்டிருக்கோம்? என்னுடைய மனைவி என் மீது அன்பானவள், கொஞ்சம் லேட் ஆகிடுது, எல்லாம் கடிக்கிறோம். பாவம், யார் பெற்ற பொண்ணோ சௌக்கியமாக இருக்கணும், ஆனால் வார்த்தைகளால் சொன்ன பாவம் வருத்தமாக இருக்கும் இல்லையோ. அதே ஒரு கோபத்தில் ஒரு மாணவன் என்ன பண்ணிடுறான், குழந்தைய அடிச்சுடுவா அம்மாலாம். அந்த பாவங்கள்லாம் என்ன பின்னாடி வரும்? மனம், வாக்கு, காயம். மனதினாலே செய்த பாவம், வாக்கினாலே செய்த பாவம், காயத்தினாலே செய்த பாவம், தெரிஞ்சு பண்றது தெரியாம பண்றதெல்லாம் அதில் இருக்கு. அப்படி எல்லாமே சேர்ந்து அது எப்படி வரும் அப்படின்னா, பதிவுகளாக ஆகி வரும். கம்ப்யூட்டரு எதை கொடுத்தாலும் அது என்ன பைனரி நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, 01 01 01. அதுமாரி இந்த ஆன்மா என்ன பண்ணுவோம்னா, எந்த அனுபவத்தையும் பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் எடுத்துக்கணும். எதுவாலும் அதே கணக்கு எடுத்துக்கணும், அது அப்படியே பதிவு பண்ணிடும் உள்ள. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒருத்தரை அடிக்கிறேன், அது என்னுடைய பாவம். ஒருத்தரை சரீரத்தால் துன்புறுத்துவது பாவம். இப்போ அந்த அளவை எப்படி ஆண்டவன் எடுக்கிறான் பாருங்க. நான் ஓங்கி அடித்த பொழுது அடிப்பட்டவனுக்கு எந்த அளவு வலித்ததோ அந்த அளவு எனக்கு அடுத்த பிறவியில் வலிக்கும். புரியறதா நான் சொல்றது? நான் யார் அடிச்சது புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன பண்றானோ அந்த கஷ்டம் நமக்கு வரும். அப்படியே வந்துடும், ரிவர்ஸா வரும். அந்த மாதிரி உள்ள பதிவாயிடும். நம்ம யாரும் என்னமோ பதிவாகலைங்களாம் நினைச்சுக்க வேண்டாம், எல்லாம் தெளிவாக பதிவாயிடும்.
சாமி. அதனால தான் தர்மராஜான்னு பேர். அந்த கணக்கை சரியாக எடுக்க தெரிஞ்சவன் அந்த கம்ப்யூட்டரை கொண்டு போய் பிளாக் பாக்ஸ்லேருந்து ஒரு ஃப்ளைட்டு விழுந்துருத்துனா பிளாக் பாக்ஸ் எடுப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த காத்திரத்தை போனவுடனே தர்மராஜா அப்படி எடுத்துருவான். அதில் இருக்கிற பாக்ஸ் எடுத்து இப்படி பார்த்துருவாங்க. அதில் எல்லாம் இருக்கும், எல்லாம் பதிவு ரெக்கார்டு. ஐயா வந்தாருங்க, ஐயா போனாருங்க, ஐயா இருந்தாருங்க. என்ன இதை இழுத்து அதை அப்படியே வச்சு அதை பார்க்க தெரிஞ்சதுனால தான் தர்மராஜான்னு பேர் அவனுக்கு. அவன் வந்து மாறுபாடுதான் கிடையாது, அது சுபாவத்தில் ஒட்டின்னு இருக்கும், நீங்க நகர்த்த முடியாது. அதை ஆன்மாக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறான். இப்போ பாவம் பண்ணின ஆத்மா வருது, ஒரு 20 பேரை கத்தியால குத்திருப்பான்னு வச்சுக்கோ உதாரணம். அந்த கர்ப்பத்துக்குள்ள பிறக்கும் போதே அவனுக்கு 20 இடத்துல தையல் போட்டாதான் என்ன பண்ணுவா, வெளியில எடுப்பான். எப்படி இருக்கும்? அப்ப அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிதுன்னு கேட்கக்கூடாது. அது அவ்வளவு கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த ஆன்மாவில் ஒட்டி இருக்காது, அதை யாரும் மாற்ற முடியாது. இறைவன் யாரையும் துன்புறுத்துவது இல்லை. அதனால சங்கரன் சொல்றான், எப்பொழுதுமே நன்மையை மட்டும் செய்யக்கூடிய நன்றுடையானை தீயதிலானை. சாமியே உங்களை பிடிச்சி தண்டிக்க போறார் அப்படின்னு நாம பண்ண கர்மா அவ்வளோ. இப்ப என்னடா விஷயம்னா, பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், வந்துருத்து, சரீரத்தில் இருக்கு, ஏதோ ஒரு பாவம், இவனுக்கு கல்யாணம் ஆகலை, அவனுக்கு குழந்தை பிறக்கலை, அவனுக்கு வந்து கஷ்டம், அவனுக்கு தேவையில்லாததுக்கு அலைஞ்சுட்டு இருக்கான். தேவை உள்ள பொருள் என்ன கிடைக்க மாட்டேங்கிறது, கிடைக்க மாட்டேன். தகுதி உள்ளவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம், இவாளுக்கெல்லாம் அந்த பிராப்தம் இருக்கணும். அந்த விஷயம் அது உள்ள ரெக்கார்டில் இருக்கும். அதான் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் அப்படின்னு அந்த கர்மாவை பிரிச்சிருக்கா. அதனால வினைப்பயனால் பாதிக்கப்படுவது இந்த ஆன்மா. இதெல்லாம் இந்த ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுட்டா சொல்லுவோம், வினைப்பயன் இந்த ஆன்மாவெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம், எனக்கு வந்து பாவம் பண்ணால் தெரியுது, புண்ணியம் பண்ணால் இப்படி தெரியுது, ஆன்மா உணர்வு அதான் அனுபவத்தில் தெரியறதே. இதை மைக்க வச்சு நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு கேள்வி கேட்டோம். ஔவை குறள்னு ஒரு குறள், திருவள்ளுவர் எழுதின குறள் தெரியும். ஔவை எழுதிய குறள் இருக்கும், உடம்பினால் ஆய பயன் என் கொல். கேள்வி கேட்குறா, இந்த உடம்பு எடுத்தியே அதனால என்ன பிரயோஜனம்னா, உடம்பினுள் உத்தமனை காண. எவ்வளோ அழகு பாருங்க, அருமையான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆன்மாவை, இந்த உடலை இறைவன் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், தன்னை தான் உணர வேண்டும். தன்னை தான் உணரணும் முதல்ல, அதுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். அவன் வந்து நீ என்னை கும்பிடு, நான் உனக்கு சௌக்கியமா வைக்கிறேன்னா அவர் சர்வாதிகாரின்னு அர்த்தம். அந்த மாதிரி சைவ சித்தாந்தம் சொல்லவே இல்லை. தயவு பண்ணி நீ என்னை கும்பிடு அப்படின்னு சொல்லவே இல்லை. சாமி சர்வாதிகாரி இல்லை. உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான் விஷயம். அப்படி உணர்தல் அப்படிங்கிற தன்னைத்தான் உணர்தல் அப்படின்னா, சார் நல்லா தானே சார் பேசிட்டீங்க, எங்களையெல்லாம் நாங்கள்லாம் உணர்ந்து தானே சார் உட்காந்துருக்கோம். என் பேர் கோவிந்தன், இவர் பேர் குப்புசாமி, என் பேர் சிவசங்கரன், எனக்கு வயசு 55, இவ்வளோ தெளிவாக நான் உட்காந்துருக்கேன், என்ன போய் இப்படி சொல்கிறேளே அப்படின்னா, நீங்கள் உங்களை யாராக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இப்போ அதுதான் விஷயம். இப்போ யாராக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா, ஒரு சாதாரணமாக கேட்டான், நீங்கள் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமான்னு, நான் பேங்க் பேலன்ஸ் கூட சேர்த்துக்கிறான். நான் வந்து நீங்கள் யாராவது கேட்டால், நான் 2 டாக்டரேட் படிச்சிருக்கேன் இப்படி நிமிர்ந்துக்கிறேன், எங்கேயோ ஒரு பல்கலைக்கழக பட்டத்தோடு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டா இது யாருன்னா இது எங்கள் ஆத்துக்காரின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, அறிமுகமாக. அப்போ சரீரத்தோடு உண்டான தொடர்பை சொல்லி, இப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் யார்? தான் தனியன், தனக்காரும் இல்லாதான். சிவனை பற்றி சொல்கிறான் பாருங்க, தான் தனியன் தனக்காரும் இல்லாதான், ஆனால் தாயாயும் தந்தையாயும் ஆகி கருணை செய்கிறவர் இல்லை. அப்ப இறைவன் எதற்கு கருணை செய்கிறான்னா, ஆன்மாக்கள் உய்வு பெறவே கருணை செய்கிறான். அவனுக்கு அந்த பாம்புண்டி இலவசமா இருக்கு. ஆத்ம ஞானம் எல்லாருக்கும் இலவசம், ஆத்ம ஞானம் உண்டியும். ஆனா அதை உண்டியும் நம்ம வாங்கிக்க மாட்டோம். ஆதார் கார்டு வாங்கிறதுக்கு எந்த அரசும் காசு வாங்கலை, ஒத்துக்கிறடா இல்லையா?
அது ஒரு மனிதனுடைய உரிமை. அது எப்படி இருக்கோ அது மாதிரி ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிமை இருக்கு. அந்த ஆன்மாவை அடைவதற்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறார். இந்த உடலை கொண்டு நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம அறிய வேண்டிய பிரயோஜனமே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அப்ப இது வரைக்கும் தெரிஞ்சுருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஆத்ம ஞானங்கிற பேர்ல பல தவறான கருத்துக்களை நாம பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் நாம முடிவு பண்ணியிருக்கோம். அந்த முடிவுகள் தவறு. அப்படி தெளிவாக நான் யார் அப்படின்னு எந்த விதமான அடையாளமும் இல்லாமல், தாயினுடைய அடையாளம், தந்தையினுடைய அடையாளம், தன் வழியிலே பெற்ற பட்டமோ பதவியோ, இந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லாம சுத்தமா அந்த அடையாளத்தை எப்போ உணர முடியும்னா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க சுவாமி. உடம்ப விட்டுட்டான், இறந்துட்டான். அந்த உடம்பு போய் கரெக்டாக அந்த ஆசவம்னு பேர், அந்த பாறை கட்டுறாள், இதுக்கு அதில் ஏற்றி உட்கார வச்சு சுடுகாடு வரைக்கும் ஒரு யாத்திரை போவான். அந்த யாத்திரையிடம் போனால் அங்கே ஹரிச்சந்திரன் ஒரு சாமி இருக்கும். சத்தியத்தை கொண்டு போய் யாராவது சுடுகாட்டில் வைப்பாளா? இல்லை, ஹரிச்சந்திரன் அண்ணா தான் இருந்தார். சத்தியத்தை பரிபாலனம் அவரை கொண்டு போய் சுடுகாட்டில் வைப்பான? வாழற இடத்துல இல்லை சத்தியம் வேணும். யோசிச்சு பாருங்க. நாஸ்தி ஈகம் நாஸ்தீகம், அழியக்கூடிய இந்த உடலை பற்றியது நாஸ்தீகம். ஆஸ்தி ஈகம், இந்த உடல் அழிந்த பின்னும் எது இருக்கிறதோ அது பேர் ஆஸ்திகம். இந்த உடல் அழிந்த பிறகும் இருப்பது ஆன்மீகம், அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை பற்றி புரிந்தோன்னா ஹரிச்சந்திரன்னா ருத்ரன். அவனை பற்றி ஏதோ ஒரு உண்மையை வலியுறுத்தா, அந்த விஷயம் வடக்கில் உண்மை. ஆனால் வடக்கில் ஒரு ராஜா இவ்வளோ தூரம் வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஹரிச்சந்திரன் சாட்சாத் ருத்ர பெருமான் ஸ்மசானத்தில் இருக்கிறதா சொல்கிறான் சிவபெருமானே. ஸ்மசான வாசினே நமஹ நாமாவளி. எதுக்கு சொல்கிறேன் இதை அப்படின்னு கேட்டால், அந்த யாத்திரைக்கு வருவான். அந்த யாத்திரைக்கு வரும்போது இந்த பானையில் ஒரு தேங்காய் கட்டுவான், சைவமாக இருந்தால். வைணவ அந்த மற்ற இதரெல்லாம் ஒரு கோழியை கட்டுவாங்க. அது மேலே இந்த ஆன்மா நிற்கும். இந்த ஆன்மா அது மேலே நின்றுண்டு அப்போ தான் தெரியும் இந்த உடம்பு வேற, இந்த உயிர் வேறங்க. அது வரைக்கும் தனியாக ஆன்ம ஞானம் யாருக்குமே வராது. யாருக்குமே சுபாவத்தில் ஞானம் அடையிறது இந்த உடம்பை விட்டுட்டு திருப்பி கொண்டு போய் சுடுகாட்டில் போய் அந்த ஹரிச்சந்திரனுக்கு நேவதி பண்ணிட்டு தலைப்பு மாற்றும்பா. அப்படி ரவுண்ட் அடிப்பான். ரவுண்ட் அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு கதை. அப்புறம் ஆன்மா தன்னை தானே மறந்துடும், முடிஞ்சு போச்சு. அந்த நேரம் தான் அந்த யாத்திரான்னு அதுக்கு பேர் தான். அதுக்கு பேர் தான் யாத்திரை. காசிக்கு போகிறது யாத்திரை, கைலாசத்துக்கு போகிறது யாத்திரை, அதான் யாத்திரை. ஆன்மாவை அறிவதற்கு மனிதன் செய்கிற பயணமே யாத்திரை. ஒரு சின்ன செயலை காமிச்சான் இதை. இந்த இடத்துல ஆன்மா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ ஒண்டிதான் இந்த உடல் வேறாக இந்த உயிர் வேறாக ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி வேற எந்த சூழ்நிலையிலையும் புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது, கேட்கவே முடியல. வீடியோ வேற போட்டு சொல்கிறேன். இதெல்லாம் ஏதாவது ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லுவோம். நீங்கள் இங்கே போங்கோ, கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வீடு, இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னா இது மேலே இதை கட்டி, இது மேலே கோழியை கட்டுவா, இது மேலே குருவியை கட்டுவான்னு, இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். அதனால் சௌக்கியம் என்னன்னா, இருக்கும்போதே இந்த உடல் உயிரிலே ஒட்டி இருக்கும் பொழுதே அந்த ஆன்மாவை உணர்ந்து கொள்வதற்கு உதவுவது சிவபூஜை. அதுக்குதான் சொல்றேன். சிவபூஜைன்னு என்ன, ஓனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எதுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. இருக்கும் உடல் உயிரோடு ஒட்டி இருக்கிற பொழுதே இந்த ஆன்மாவையும் உடலையும் பிரிக்க கற்றுக்கொள்ளுகிற பயிற்சி தான் சிவபூஜை. சிவபூஜை சிவனை கும்பிடுறது இல்லை, நம்மை நாம் அறிவது, நம் வழி இந்த உலகத்தை அறிவது. இல்ல என்ன பிரச்சனைன்னா, முதல்ல யார் அறிஞ்சுக்கிறாளோ அவ ஜெயிச்சுடுறா. நம்மளை பற்றி நன்னா தெரிஞ்சவா நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம காரியத்தை சாதிச்சுன்னு போயிடுற. நம்மளை பற்றி புரியாதவா கஷ்டப்படும். அப்படிதானே? ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தருக்கு இறக்க குணம் இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிறாவா நம்மளை விட. அப்போ யார் அறிகிறார்களோ அவர்கள் அறிவதற்கு முன் அடிமைப்படுகிறார்கள். அப்படிதானே அறிவதுங்கிறது. அதனால சிவபூஜைன்னா என்ன அப்படின்னா, ஆத்மார்த்த லிங்கம்னு ஒன்று கொடுப்பா. அது வேறு யாரும் இல்லை, உங்களுடைய ஆத்மா. அது சிவன் இருக்கிற இடம். இந்த உடம்புல இருக்கிற உயிர் இந்த லிங்கத்துக்குள்ளே வந்துடும். திருப்பி இந்த உடம்புலேருந்து திருப்பி இந்த உடம்புக்குள்ளே போகணும். அப்படி உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும்.
அப்படி எடுக்கிறதுக்கு பேர் சிவபூஜை. அப்படி எடுத்துட்டா உங்களை சாவு ஒன்றும் பண்ண முடியாது. காலனை காலால் எட்டி உதைத்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த சிவபூஜையை அனுபவிக்கணுமே, அது ஒரு செயல் அல்ல. இவ்வளோ பெருசு ஒரு கருங்கல்ல லிங்கம் பண்ணி அது கொஞ்சம் எண்ணெயை தடவி கொஞ்சம் பால் ஊத்துறது இல்லை, செயல் அல்ல. உணர்வு, உயிர், அனுபவம். உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் போவீங்க. நீங்கள் இந்த கால் கட்டவர்கள் வழியாக வெளியில் போவீங்க. அதனால தான் அங்கே போனோன்னா கட்ட ஊற்றி விடுவான்னு பேர். இந்த கால் கட்டவரில் இங்கே கட்டுவான், அங்கே அவுப்பான். அந்த கால் வழியாக வெளில போகும் இந்த ஆன்மா உயிரோடு இருக்கும்போதே. அதனால தான் பூத சுத்தின்னு சொல்கிறான். ஆத்மார்த்த பூஜையில் முதல்ல பண்ணுறதும் அந்தர்யாகம்னு பண்ணுவான். உள்ளுக்குள்ளே அந்த ஆன்மா எப்படி இருக்கும் அதை மேலே எடுத்துன்னு போகிறது எப்படி, சிவத்தோடு சேர்க்கறது எப்படி, சவத்தோடு சேர்க்கறது எப்படி. இது சவம். அது கொம்பு முளைச்சா சிவம். சிவத்துக்கும் சவத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தானே, ஒரு கொம்பு தானே வித்தியாசம். சாதாரணமாக தஞ்சாவூர் பக்கம்லாம் கேட்குறது, என்னடா அவங்க அப்பனுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கான்னு கேட்பான். சாதாரணமாக அப்பன் என்கிற சொல் இறைவனை குறிக்கும். குருவாயூரப்பன், வைக்கத்தப்பன், ஐயப்பன் தானே அப்பன்கிற சொல்லு இறைவனை குறிக்கும். இப்போ இந்த ஆத்ம ஞானத்தை வரவழைக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபூஜை பண்ணணும். இந்த சிவபூஜையை பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த உடல் உயிர் தானாகவே பிரியும். எப்படி பிரியும்? திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீய மாம் மிருதாத். அந்த வார்த்தையிலும் ரொம்ப அழகான வார்த்தை. என்னன்னா இப்போ தரையில் உருவான தரையிலேயே படரும் இந்த வெள்ளரி பழம். இப்போ மாம்பழம் மேலே இருக்குன்னா கொஞ்சம் வலு குண்டுமோ அந்த காம்பு அதை விட்டுரும், அந்த வெயிட்டில் விடும். ஆனால் இந்த உருவாருகம் தரையிலே தான் இருக்கும், அது வெயிட்டில் விடாது. ஆனால் எந்த நேரத்தில் அந்த காம்பை விடும்போது பட்டுன்னு ஒரு சத்தம் கூட கேட்காது. அந்த கொடியை விட்டு அது விலகிடும், தனியாக விலகிடும். இந்த கொடியை விட்டு அந்த பழம் தலைவிடும். அது மாதிரி யாரும் அறியாத போது மாணிக்க வாசகர் சொல்லாததே கிடையாது. எப்படி தான் அந்த மனுஷன் புளியம்பழத்தை ஒத்திருந்தேனே, பழுத்து போன ஞானம். புளியங்காயாக இருக்கும்போது சரீரமும் உடம்பும் புளியங்காய் மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, அவன் இளைஞனாக இருக்கிறான். அடிப்பான், உதப்பான், கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணுவான், அரை மணி நேரத்தை செலுத்துவானா செலுத்த மாட்டானா? கண்ணாடி முன்னாடி தான் இருப்பான் பாதிக்கு மேலே. அப்போ ஒரு விஷயம் என்னென்னா காஞ்சிருக்கான்னு அர்த்தம், அப்படிதானே? அதே கொஞ்சம் காய்ந்ததாக இருக்கிறான். அப்படியே உள்ள வர 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 இந்த புளியம்பழம் உள்ள அந்த மேலே இருக்கிற ஓடு என்னாகும், அதை மாதிரி இந்த உடம்பு சிவபூஜை பண்ணும்போது உயிர் வேறாக உடல் வேறாக பிரித்து அனுபவிக்கிற பண்பு இருக்கு. அதை மாதிரி அனுபவிச்சவர் அபிராமி பட்டர். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி, அழகா சொல்றா. உடம்புன்னு சொல்லல, என் ஆவி தளர்வு இளதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. ஆன்மாவை தான் சொல்றார். தன்னை ஆன்மாவாக கருதுகிறார்கள் உபாசகர்கள். சிவ உபாசனையோ சக்தி உபாசனையோ சாக்தமோ கௌமாரமோ அதை பற்றி நான் எதை பற்றியும் சொல்லலை. நான் அந்த விஷயத்துக்கு போகல. ஆத்ம விஞ்ஞானம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவபூஜையை நம்ம பண்ணணும். அப்போ தான் இந்த உடல்லேருந்து இந்த உயிர் என்ன பண்ணோம், பிரியும். அதை நாமளாக பிரிச்சுக்க முடியாது. சிவனார்கள் மாத்திரம்தான் அதை என்ன பண்ணோம், பிரிக்கும். தாமரத்தில் களிம்பு இருக்க மாதிரி உடம்போட உயிர் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒட்டின்னு இருக்கு. அதை ரசவாதம் பண்ணினா தங்கமாகும்னு சொல்கிறா பாருங்க. அப்போ தான் அது என்ன பண்ணும், பிரியும். சாதாரணமாக பிரிக்க முடியாது. அதை அப்படி சிவபூஜை பண்ணுறதுனால இந்த ஆன்மா தனியாக உடம்பு தனியாக பிரியும். அப்படி பிரிந்தால் என்ன ஆகும்னா ஒரு பாவமும் நம்மளை தாக்காது, ஒரு புண்ணியமும் நம்மளை தாக்காது. பரமானந்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது பெற வேண்டும். இதோ சொர்க்கம், இங்கே சொர்க்கம். எங்கேயோ செத்தலாம் போய் அங்கெல்லாம் போகணும் அவசியம் இல்லை. இங்கேயே இப்பொழுதே அந்த சிவபூஜையை மாத்திரம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா இந்த ஆன்மாவை நீங்கள் அனுபவத்தில் உணர்வீர்கள். அப்படி அனுபவத்தில் உணர்த்துவதற்காக மாத்திரம்தான் ஆத்மார்த்த சிவபூஜையானது சொல்லப்பட்டது. அது எப்படி சொல்லலாம், ஆத்மார்த்தம்னா அப்போ சரீரார்த்தம் இல்லைன்னு அர்த்தம். அர்த்தம்னா பயன், ஆத்மார்த்தம்னா ஆன்மாவின் பொருட்டாக செய்யப்படுகிற பூசணை. அப்போ ஆன்மாவின் பொருட்டில் ஒட்டின்னுக்கிற அழுக்கை நம்ம போட்டுக்கிட்டோம்னா எந்த பாவமும் நமக்கு கிடையாது. அந்த ஆத்ம லாபத்துக்காக எந்த
கொலைபாதகத்தையும் செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சேக்கிழார் சொன்னார்னா ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஆன்மாவை விட உயர்ந்த லாபம் வேற எதுக்கும் கிடையாது. ஆன்மாவை இழந்து அடைய வேண்டிய பொருள் எதுவும் இல்லை. அப்படி அந்த ஆன்மாவை அடைகின்ற சிவபூசணையை செய்ய முயல்வோமாக. மீண்டும் தொடர்ந்து இந்த ஆத்ம விஞ்ஞானம் முடிஞ்சாது, வந்துட்டே தான் இருக்கும். அடுத்த வார தலைப்பாக சிவசடை, மௌன மொழி. சடையை பற்றி அப்படி ஒரு அவா எனக்கு. அயம் தர்மஹா உத்தரோத்தரா விருத்தி ரஸ்து.